Hello guys, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்னேஷ். ஸோ நம்ம ஆல்கஹால், ஃபினால் அண்ட் ஈத்தர் பார்த்துட்ருக்கோம் கரெக்டாக. அதில் இன்றைக்கி செகண்ட் லெக்சர் பார்க்க போகிறோம், விச் இஸ் நோமன்க்ளச்சர். அதுக்கப்புறமும் ஒரு சின்ன டாபிக் ஒன்று, ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் ஆல்கஹால். எப்படி வந்து நம்மளோட ஆல்கஹால், ஃபினால், ஈத்தர் கூட ஓட்ஸ் ஆட் ஆயிடுச்சுனாக்கா எப்படி அதோட ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதாவது ஆக்சிஜன் எப்படி ரிலேட் ஆகிருக்குன்றதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து முக்கியமாக நோமன்க்ளச்சர் தான் மெயின். சரியா? அண்ட் இன்றைக்கி வீடியோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு நோமன்க்ளச்சர் பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்துச்சுன்னா கூட கவலைப்படாதீங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ ஃப்ரம் 0 to ஹை லெவல் தான் நம்ம போக போகிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி வீடியோ ரொம்ப லென்த்தாகவும் நான் வைக்க போகிறதில்ல. ஓகே. ஸோ அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்லணும்னு நினச்சேன். நோமன்க்ளச்சரோட பேசிக்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி வந்து ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸை வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, ஐ திங்க் நம்ம தேர்ட் லெக்சரில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதில் வந்து நான் உங்களுக்கு எப்படி காமன் நேம் எப்படி சொல்கிறது, ஐயூபேக் எப்படி சொல்கிறது, இந்த ஐசோ, நியோ, செகண்டரி, டெர்ஷரி இதெல்லாம் எப்படி வந்து இதெல்லாம் எப்படி சொல்கிறது, எங்கே யூஸ் பண்ணுறதுன்ற வெரி கிளியர்லி ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் ஹாலோ அல்கேன்ஸ் வீடியோ நம்பர் 3. ஓகே, அதில் வந்து நோமன்க்ளச்சரோட பேசிக்ஸாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் ஜஸ்ட் நான் ஸ்டார்டிங்லேருந்து நேம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் டேரெக்டாக. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு நாள் நோமன்க்ளச்சர் பேசிக் தெரியும்னா கண்டிப்பாக ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ் கான்செப்ட் கேப்சூல் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து தேர்ட் லெக்சர் வந்து நோமன்க்ளச்சரை பேஸ் பண்ணியிருக்கோம். அதோட பேசிக்ஸ்லாம் பார்த்துட்டு பண்ணுங்கள். அண்ட் மற்றபடி அது தெரியாமல் கூட உங்களுக்கு இது கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம் அபவுட் இட். ஓகே, அண்ட் கைஸ் புதுசாக இருக்கவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா வெல்கம் டு கான்செப்ட் கேப்சூல். ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கும் வீடியோ பற்றி சொல்கிறதுக்கும் ஒரு 2 minutes டைம் எடுக்கும். ஓகே, நான் உங்களுக்காக வந்து ஹவர்ஸ் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பண்ணுறேன். நீங்கள் ஒரு 2 minutesக்கு வந்து இது பார்க்காதீங்க, டைம் பார்க்காதீங்க. சரியா? ஸோ இஃப் யூ ஆர் நியூ டு கான்செப்ட் கேப்சூல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என் கூட ஆல்ரெடி இருக்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஜஸ்ட் டெல் them டு லேர்ன் ஃப்ரம் திஸ் திங். ஓகே, ஸோ வி வில் பிகின் த வீடியோ. ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நோமன்க்ளச்சர் வந்து 3 பார்ட்டாக படிப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கஹால், அதுக்கப்புறம் ஃபினால் நோமன்க்ளச்சர் பண்ணுறதுன்னு படிப்போம். அதுக்கு அடுத்து நம்மளோட ஈத்தர் எப்படி நோமன்க்ளச்சர் பண்ணுறதுன்னு படிப்போம். ஓகே, ஃபினால் அண்ட் ஈத்தர் நோமன்க்ளச்சர் இஸ் வெரி சிம்பிள். ஆல்கஹால் மட்டும் கொஞ்சம் கவனிங்க. ஓகே, இதுவும் கஷ்டம் கிடையாது. மேபி உங்களுக்கு நோமன்க்ளச்சரோட பேசிக் தெரிஞ்சால் இது ரொம்ப ஈஸி தான் நோமன்க்ளச்சர். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ரொம்ப டேரெக்டாக ஆரம்பிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னேன், ரொம்ப பேசிக்காக தெரியணுன்னா ஜஸ்ட் கோ டு ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ் வீடியோ நம்பர் 3. ஓகே, வீடியோ நம்பர் 3 அண்ட் வீடியோ நம்பர் 4 உங்களுக்கு ஐயூபேக் நேம் அது ரெண்டும் சொல்லி கொடுத்துருப்பேன். நோமன்க்ளச்சரோட பேசிக்ஸ்லாம் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா இட் வில் பி கிளியர். ஓகே, லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட். இப்போ பாருங்கள், ஆல்கோஹாலை நோமன்க்ளச்சர் பண்ணுறப்ப காமன் நேம் ஒன்று இருக்கும், ஐயூபேக் நேம் இருக்கும். சரியா? அண்ட் ஆல்சோ உங்கள் என்சிஆர்டியில் இருக்க எல்லா காம்பனண்ட்டையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரியா? ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். என்சிஆர்டியில் இருக்க எல்லா காம்பனண்ட்டும் அதில் இருக்குது. அண்ட் ஸ்டேட் போர்டாக இருந்தால் கண்டிப்பாக இதில் இருக்க எல்லாமே ஸ்டேட் போர்டு புக்லேயும் இருக்கும். சரியா? ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். உங்கள் புக்கில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே இதில் இருக்குது. ஓகே, இந்த 2 அதான் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் எந்த கம்பவுண்டை பார்த்தாலும் உங்களால் நேம் பண்ண முடியும். சரியா? ஸோ காமன் நேம் பார்ப்போம். காமன் நேம் ஜென்ரல் ஆல்கோஹாலுக்கு அல்கைல் ஆல்கோஹால்னு இருக்கும். ஓகே, நல்லா கவனிங்க, அல்கைல் ஆல்கோஹால்னு இருக்கும் காமன் நேம். சரியா? காமன் நேம் இஸ் குவைட் சிம்பிள். ஐயூபேக் நேம் நம்ம பேசிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஐயூபேக் நேம் பண்ணுவோம். எப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து CH3OH. ஓகே, ஸோ காமன் நேம் என்ன சொன்னால் அல்கைல் ஆல்கோஹால். இந்த இடத்துல அல்கைல் குரூப் என்னது? மீத்தைல். ஓகே, மீத்தைல் தான் இந்த இடத்துல அல்கைல் குரூப். அப்போ சிம்பிள் மீத்தைல் ஆல்கோஹால் தான் இதோட காமன் நேம். ஓகே, ஃபஸ்ட்டு காமன் நேம் ஃபுல்லாக பார்த்துரும், அதுக்கப்புறமா ஐயூபேக் பார்க்கலாம். சரியா? ஸோ செகண்ட் எலிமெண்ட் பாருங்கள், CH2OH இருக்குது. ஓகே, இதில் அல்கைல் குரூப் என்னது? C2H5 தான் இதோட அல்கைல் குரூப். கரெக்டாக? அப்போ இது என்ன சொல்லுவோம்? ஈத்தைல். ஓகே, ஈத்தைல் ஆல்கோஹால். புரிஞ்சா? ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இப்போ இதை பாருங்கள், காமன் நேம் பாருங்கள். இப்போ நல்லா கவனிங்க, ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்சாக இருக்குது இந்த கார்பனில். ஓகே, நல்லா கவனிங்க, இந்த கார்பனுக்கு 2 சைடும் ஒரு அல்கைல் குரூப் இருக்குது அண்ட் போத் ஆஃப் தெம் ஆர் சேம். ஓகே, இப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு? திஸ் இஸ் த கேஸ் ஆஃப் ஐசோ. ஓகே, கார்பன் செயினுக்கு 2 பக்கமும் சேம்
alkyl group இருந்துச்சுன்னா we can call it as iso. okay, so iso எத்தனை கார்பன் இருக்கு என்னணும் 1 2 3 ஐசோ ப்ரோபைல் ஆல்கஹால். ரொம்ப சிம்பிள், ஐசோ ப்ரோபைல் ஆல்கஹால். ஓகே புரிஞ்சா? ஃபோர்த் ஒன் பாருங்கள், 1 2 3 கார்பன் செயின் இருக்குது, ஒரு ஆல்கஹால் கூட சேர்ந்துருக்கு. அப்போ சிம்பிளி என்னது ப்ரோபைல் ஆல்கஹால். ரொம்ப சிம்பிள். ஓகே, அண்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், இது பாருங்கள், இந்த இடத்துல கார்பன், இங்கே இந்த கார்பனை பாருங்கள், என்ன சொன்ன, இந்த சைடும் இந்த சைடும் கார்பனுக்கு மேலேயும் கீழேயும் சேம் எலிமெண்ட் இருக்குது, சேம் கம்பவுண்ட், மீத்தைல். ஓகே, ரெண்டுமே மீத்தைல் இருக்குது. அப்போ இதை வந்து எப்படி நேம் பண்ணுவோம், ஐசோ 1 2 3 4 பியூட்டைல் ஆல்கஹால். ஓகே, கார்பனுக்கு ரெண்டு சைடுமே சேம் ஆல்கைல் குரூப் இருந்துச்சுன்னா we can call it as ஐசோ. ஓகே, ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால். ஓகே, ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால். புரிஞ்சா? இதை நீங்கள் செகண்ட்ரின்னு வச்சும் நீங்கள் போடலாம். சரியா? செகண்ட்ரி எப்படி நேம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். எங்கெல்லாம் வந்து ப்ரோபைல் இருக்கோ அங்கே வந்து 2 கேஸ் வரும்னு நான் உங்களுக்கு அந்த நோமென்க்ளேச்சர் வீடியோவில் சொன்னேன். ஒன்று ஐசோவாகவும் நீங்கள் நேம் பண்ணிக்கலாம், இல்லை செகண்ட்ரியாகவும் நேம் பண்ணிக்கலாம், இல்லை 2 கேஸுமே பாசிபிள் தான். சரியா? ஃபர்ஸ்ட் 5 நோமென்க்ளேச்சர் புரிஞ்சா? காமன் நேம் மட்டும். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், மித்தைல் ஆல்கஹால், இத்தைல் ஆல்கஹால். இந்த இடத்துல வந்து பார்த்த உடனே எனக்கு கார்பனுக்கு மேலேயும் கீழேயும் சேம் எலிமெண்ட் இருக்குது. ஸோ ஐசோ ப்ரோபைல் ஆல்கஹால். இதே மாதிரி சிமிலராக இந்த இடத்துல பார்த்தோம், இதுக்கும் கார்பனுக்கு மேலே கீழே சேம் ஆல்கைல் குரூப் இருக்குது. ஸோ ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால்னு வரும். அண்ட் இதை வந்து ப்ரோபைல் ஆல்கஹால்னு சொல்லுவோம். ஓகே, இது வரைக்கும் பிரச்சனை இல்லைல்ல. ஸோ அடுத்து பாருங்கள், 6th ஒன் பாருங்கள். 6th ஒனுக்கு இந்த இடத்துல பாருங்கள் செகண்டரி யூஸ் ஆகும். ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக? இந்த இடத்துல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அண்ட் இந்த சைடில் ஒரு ஆல்கைல் குரூப், அண்ட் கார்பனுக்கு லெஃப்ட் சைடில் வேறு ஆல்கைல் குரூப். இப்படி இருந்துச்சுன்னா என்ன சொன்னால் செகண்டரி யூஸ் பண்ணணும். ஓகே, கார்பனுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு, கார்பனுக்கு ரைட் சைட் ஃபங்க்ஷனல் குரூப் கிடையாது, சாரி, ஆல்கைல் குரூப்பு, கார்பனுக்கு ரைட் சைடில் வேறு ஆல்கைல் குரூப்பு. அப்போ இதை வந்து செகண்டரின்னு சொல்லணும். சரியா? அப்போ செகண்டரி 1 2 3 4 பியூட்டைல். ஓகே, பியூட்டைல் ஆல்கஹால். சிம்பிள். கார்பனுக்கு லெஃப்ட்டில் வேறு, ரைட்டில் வேறு. ஸோ செகண்டரி. அது சேமாக இருந்துச்சுன்னா ஐசோன்னு வச்சு போட்டிருப்போம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால செகண்டரி. சரியா? செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால். ஓகே, புரிஞ்சா? அடுத்து இதை பாருங்கள், கார்பனுக்கு வந்து இந்த கார்பனை கம்பேர் பண்ணுங்கள், ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்சாக இருக்க கார்பன் கம்பேர் பண்ணணும். 1 2 3. ஓகே, 3 கார்பன் அட்டாச்சாக இருக்குது. ஓகே, ஸோ என்ன சொல்லிக்கலாம், இதை we can call it as tertiary butyl alcohol. இதுவே இந்த இடத்துலையும் வந்து CH3 இருந்துச்சுன்னா நம்ம வந்து நியோன்னு வச்சு சொல்லியிருப்போம். ஓகே, பட் இந்த இடத்துல OH மட்டும் இருக்குது. 3 கார்பன் இருக்கனால 3 ஆல்கைல் குரூப்பும் சேமாக இருக்குன்னா டெர்ஷரி. மொத்தமாக எத்தனை இருக்குன்னு என்னங்க, பியூட்டைல் ஆல்கஹால். ஓகே, புரிஞ்சா? 7th 8th ஒன் பாருங்கள். 8th ஒன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காம்பவுண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மட்டும் புதுசு உங்களுக்கு. CH2 CH CH2 இருந்துச்சுனாக்கா, மூணுத்துலேயுமே OH 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 இருந்துச்சுனாக்கா we can call it as glycerol. ஓகே, இந்த இடத்துல நான் கிளியராக எழுதிக்கோங்க, கிளிசரோல். ஓகே, கிளிசரோல். ஸோ 8 கம்பவுண்ட், இதுதான் வந்து மெயின் 8 கம்பவுண்ட். ஓகே, சைக்ளோ அப்புறம் பார்ப்போம். இது வரைக்கும் புரிஞ்சா? காமன் நேம் புரிஞ்சுல? ஸோ ஃபஸ்ட்டு மித்தைல் ஆல்கஹால், இத்தைல் ஆல்கஹால், ஐசோ ப்ரோபைல் ஆல்கஹால், ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால். ஓகே, ரொம்ப சிம்பிளாக எல்லாமே நேம் பண்ணிட்டோம். இதை செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால் சொல்லுவோம், இதை வந்து டெர்ஷரி, இதை வந்து கிளிசரோல்னு சொல்லுவோம். காமன் நேம் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சா? அடுத்து ஐயூபேக் நேமும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலாக. இதுக்கு பாருங்கள், மித்தைல். ஓகே, மித்தைல் குரூப் கூட OH வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ எத்தனை கார்பன் இருக்குது, ஒரு கார்பன். ஓகே, அப்போ இது என்ன சொல்லிக்கலாம், இது என்னது, மித்தைல் குரூப். கரெக்டாக ஒரு கார்பன் இருக்குது. ஸோ மீத்தேன் டேஷ் OL வரும். ஃபங்க்ஷனல் குரூப் என்னது, இந்த இடத்துல OL. OHனா OLன்னு சொல்லுவோம். கரெக்டாக? இது என்ன சொல்லுவோம், 1 2 கார்பன் இருக்குது. அப்போ இதை மீத்தேன். ஓகே, எல்லாமே சிங்கிள் பாண்ட், அதாவது ஏன். ஒருவேளை ஒரு டபுள் பாண்ட் இருந்தால் கூட ஈன்னு மாறி இருக்கும். சரியா? ஸோ எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ ஈத்தேன் ஒரே ஒரு OH. ஓகே, OL. அதாவது இந்த இடத்துல 1 2 நேம் பண்ணுவோம். ஸோ 1 OLன்னு வரும். ஸோ நீங்கள் அது சிம்பிளாக OLன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் 1 OLன்னு போடணும், இல்லை நீங்கள் டேரெக்டாக OLன்னு போட்டுக்கலாம். ஓகே, இது எப்படி பண்ணுவோம், லாங் செயின் எது, 1 2 3. எப்படி எடுத்தால் லாங் செயின் இப்படி தான், 1 2 3. இப்படி எடுத்தாலும் லாங் செயின் இப்படி தான். சரியா? எத்தனை கார்பன் இருக்குது, 1 2 3. அப்போ என்ன பண்ணுவோம், மீத் ஈத் ப்ரோப். ஓகே, ப்ரோபேன். ஓகே, ப்ரோபேன். செகண்ட் பொசிஷனில் ஆல்கோஹால். ஸோ 2OL. ஓகே, ஸோ 2OL. புரிஞ்சா? அடுத்து வந்து 4th கொஸ்டின் பாருங்கள். 4th
இங்கே பாருங்கள், இங்கேருந்து நேம் பண்ணணும், நம்பரிங் பண்ணணும். கரெக்டாக ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே இருக்கோ அங்கேருந்து நம்பர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3. ஓகே, அப்போ என்ன வரும்? 1 2 3னா 3 என்ன சொல்லுவோம்? ப்ரோபேன். ஓகே, ப்ரோபேன் 1 OL. ஓகே, ப்ரோபேன் ஆல்னு சொல்லிக்கலாம். ஸோ ப்ரோபேன் 1 OLனு சொல்லிக்கலாம். ஓகே, இது எப்படி நேம் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு லாங் செயின் எங்கே? எது லாங் செயின்? 1 2 3ன்னு வச்சாலும் இதான் லாங் செயின், 1 2 3 வச்சாலும் இதான் லாங் செயின். அப்போ என்ன வரும்? செகண்ட் பொசிஷனில் எனக்கு என்ன இருக்குது? மித்தைல் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கணும்? மித்தைலை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், 2 மித்தைல். ஓகே, அப்புறம் எது லாங் செயின் சொன்னால் 1 2 3. சரியா? அப்போ 2 மித்தைல் ப்ரோபேன் 1 ஆல்னு வரும். சரியா? 2 மித்தைல் ப்ரோபேன் 1 ஆல். 2 மித்தைல் ப்ரோபேன் 1 ஆல். புரிஞ்சா? 6 கொஷின் பாருங்கள். இதுவும் ஈஸி தான். ஓகே, எத்தனை கார்பன் செயின் இருக்குது? 1 2 3 4 இருக்குது. 4 கார்பன் செயின் இருக்குது. நம்பரிங் எப்படி பண்ணுவோம்? 1 2 3 4ன்னு பண்ணுவோமா, இல்லை 1 2 3 4ன்னு பண்ணுவோமா? இதுதான் கரெக்ட். பிகாஸ் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லீஸ்ட் நம்பர் கிடைக்கணும். கரெக்டாக? அப்போ 4 கார்பன் இருக்குனால் பியூட்டேன் செகண்ட் பொசிஷனில் OL இருக்குது. ஸோ பியூட்டேன் 2 OL. புரிஞ்சா? ஸோ இப்போ இதை பாருங்கள், இதை வந்து எப்படி நம்பரிங் பண்ணுவோம்? 1 2 3ன்னு நம்பர் பண்ணிக்கலாம், இல்லை 1 2 3ன்னு நம்பர் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் வந்து செகண்ட் பொசிஷனில் மீத்தைல் வந்துடும். ஓகே, ஸோ 2 மித்தைல். ஓகே, எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 கார்பன். ஸோ ப்ரோப் 2 OL. செகண்ட் பொசிஷனில் ஆல்கஹால் இருக்குன்னா 2 OL. ஸோ 2 மித்தைல் ப்ரோப் 2 OL. புரிஞ்சா? இது வந்து இதுவும் ஈஸி தான் நம்பரிங் பண்ணுறது. 1 2 3ல் ட்ரை OL வரும், அவ்வளோதான். சரியா? ஸோ ப்ரோபேன் 1 2 3 ட்ரை OL. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆல்கஹாலை நேம் பண்ணுறதுக்கு. ஓகே, ஒருவேளை சைக்கிளிக் கம்பவுண்ட் இருந்துச்சுன்னா இது நல்லா கவனிங்க, இது பென்சின் கிடையாது. ஓகே, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. இது பென்சின் கிடையவே கிடையாது, இது சைக்கிளிக் கம்பவுண்ட். ஓகே, அதுவே இதில் எல்லாத்துலேயுமே நான் டபுள் பாண்ட் போட்டேன்னா, அதாவது அல்டர்னேட் டபுள் பாண்ட் போட்டேன்னா அப்போ தான் இது பென்சின் ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் சைக்கிளிக் கம்பவுண்ட். ஓகே, ஸோ சைக்கிளிக் கம்பவுண்டாக இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணணும்? இப்போ இதை பாருங்கள், 1 2 3 4ன்னு இப்படி நேம் பண்ணுவோம். சரியா? அப்போ இதை என்ன சொல்லுவோம்? சைக்ளோ. ஓகே, சைக்ளோ எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 5. சைக்ளோ பென்டேன் 1 OL. அவ்வளோதான். சரியா? இப்போ இதை எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு சைக்ளோ எழுதிக்கணும். ஓகே, சைக்ளோ, பட் என்ன இடத்துல? இந்த இடத்துல மீத்தைன் இருக்குது, அதாவது ஈத்தைல் குரூப் வந்து அட்டாச் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஈத்தைல் குரூப் எழுதிடணும். அப்படி தானே படித்தோம் நம்ம செகண்ட் ப்ரைமரி. இது அந்த நோமன்கிளேச்சர் எடுத்தப்போ நான் உங்களுக்கு 5 பார்ட்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருந்தேன். கரெக்டாக? என்னென்ன? ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ், செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், பேஸ். ஓகே, அண்ட் ப்ரைமரி சஃபிக்ஸ் அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ். அப்படி தானே சொல்லி கொடுத்துருந்தேன் 5 பார்ட்டாக. ஸோ அதில் வந்து இந்த ப்ரைமரியில் எப்போவுமே உங்களை மீத்தைல் ஈத்தைல் அதெல்லாம் சேர்ந்துடும். ஓகே, செகண்டரியில் சைக்கிளிக் கம்பவுண்டாக இருந்தால் மட்டும் செகண்டரி யூஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து சைக்கிளிக் கம்பவுண்டர்னால ப்ரைமரி சஃபிக்ஸில் சஃபிக்ஸ் என்ன இருக்குது? ஐ மீன் ப்ரிஃபிக்ஸ் வருமா, சஃபிக்ஸ் வருமா? ப்ரிஃபிக்ஸ் வரும். ஓகே, ஸோ ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஈத்தைல் குரூப் எழுதிடணும், அதாவது இந்த ஆல்கைல் குரூப் எழுதிடணும். சரியா? ஸோ 1 2, ஸோ 2 மித்தைல். ஓகே, அதுக்கப்புறம் செகண்டரி ப்ரிஃபிக்ஸில் வந்து சைக்ளோ எழுதிக்கணும். 2 மித்தைல் சைக்ளோ. எத்தனை கார்பன் இருக்குது? 6 கார்பன் இருக்குது. ஹெக்ஸேன் 1 OL. புரிஞ்சா? உங்களோட சைக்கிளிக்காக இருந்தால் இப்படி நேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தான் வந்து உங்களோட நோமன்கிளேச்சர் ஃபார் ஆல்கஹால். ஓகே, இங்கே என்சிஆர்டியில் இருக்க முக்கால்வாசியில் மொத்த கம்பவுண்டுமே இங்கே நான் எழுதியிருக்கேன். ஆல்கஹாலை இப்படி தான் நோமன்கிளேச்சர் பண்ணுவோம். ஓகே, அடுத்து ஃபெனால். ஆல்கஹால் புரிஞ்சுன்னா ஃபெனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபெனாலில் ரொம்ப ஈஸி நோமன்கிளேச்சரு. ஆக்சுவலாக மொத்தம் இத்தனை கம்பவுண்ட் தான் இருக்குது புக்கில். ஓகே, இது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நேம் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த கம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்கள் நோட்டில் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல நேம் எழுதிக்கிட்டே போங்க. சரியா? ஸோ இது இந்த எல்லா கம்பவுண்டும் ஃபஸ்ட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கம்பவுண்ட் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. நேமிங் நான் எப்படின்னு சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஐயூபேக் நேம் பார்த்துருவோம். சரியா? ஐயூபேக் நேம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது என்னது? டேரெக்டாக நமக்கு இது ஐயூபேக் நேமே தெரியும், ஃபெனால். டேரெக்டாக பென்சின் ரிங் கூட ஒரு OH இருந்துச்சுனாக்கா வி கால் இட் அஸ் ஃபெனால். ஓகே, இதே ஒரு பென்சின் ரிங் கூட இந்த இடத்துல ஒரு மித்தால் குரூப்பு, இந்த இடத்துல ஒரு ஃபெனால் இருந்துச்சு, என்ன பண்ணணும்? ஃபெனாலுக்கு ஃபஸ்ட் பொசிஷன் கொடுக்கணும், மித்தாலுக்கு செகண்ட் பொசிஷன் கொடுக்கணும். ஓகே, அப்போ என்ன ஆகும்? 2 மித்தைல் ஃபெனால். சிம்பிள். ஓகே, அதுவே இப்படி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல OH, இந்த இடத்துல CH3 இல்லை எது வேணால் எந்த கம்பவுண்ட் வேணாலும் இருக்கலாம் அந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணிக்கலாம்?
1,2,3 இதுக்கு 3 பொசிஷன் வந்துடும். ஸோ 3 மித்தைல் ஃபெனால். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அதான் இது என்ன வரும் அப்போ 1 2 3 4 அப்போ 4 மித்தைல் ஃபெனால். இது எப்படி வரும் 1,2ல் ஓஎல் 2 ஓஎல் இருக்குது. அப்போ என்ன சொல்லுவோம், இதை இந்த இடத்துல ஃபெனால்னு சொல்ல மாட்டோம், பென்சீன்னு சொல்லுவோம். சரியா, ஒரே ஒரு OH இருந்துச்சுனாக்கா அப்போ நம்ம ஃபெனால்னு யூஸ் பண்ணுவோம். 2 OHலாம் வந்துடுச்சுனாக்கா அப்போ என்ன சொல்லுவோம், பென்சீன்னு சொல்லிவிட்டு எத்தனை OH இருக்கோ அந்த பொசிஷனை வந்து சொல்லிடலாம். 1,2 டை ஓஎல்னு சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ இதை எப்படி சொல்லுவோம் 1 2 3 பென்சீன் 1,3 டை ஓஎல். ஓகே, பென்சீன் 1,4 டை ஓவல். ஓகே, ஒரே ஒரு OH இருந்தால் ஃபெனால், 2 OH இல்லை 3 அப்படி போச்சுனாக்கா 1,2,3 போட்டு டை இல்லை ட்ரைன்னு நீங்கள் வச்சு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஐயூபேக் நேம். காமன் நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரெசல்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காமன் நேம் வந்து கிறிசல்னு சொல்லுவாங்க. எப்போனா இந்த மாதிரி ஒரு OHம் ஒரு CH3 வந்தால் we call it as கிரெசால். ஓகே, கிரெசால். ஓகே, பட் ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னென்னா உங்களோட OHோட பொசிஷன் மட்டும் பாருங்கள். ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஆர்த்தோ பேரா மீட்டாவில் என்னன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. இப்போ இது ஒரு பென்சின் ரிங் இருக்குது. ஓகே, பென்சின் ரிங்கில் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனல், இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷனல். ஓகே, பென்சின் ரிங்குக்கு ஓகே அப்படியே ஆப்போசிட்டில் ஓகே உங்களோட கார்பன் செயினுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா we call it as what, பேரா. ஓகே, ஆப்போசிட்டில் கார்பன் செயின் அட்டாச்சாக இருக்கணும், அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஆப்போசிட் இருந்துச்சுன்னா we call it as பேரா. கார்பன் செயினுக்கு அட்ஜசன்ட்லேயே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா this is என்ன சொல்லணும்னா ஆர்த்தோ. ஓகே, கார்பன் செயினுக்கு அட்ஜசண்ட்டாகவே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இந்த பொசிஷன் இருந்தாலும் சரி, இந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி we call it as ஆர்த்தோ. கார்பன் செயினுக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் பேரா. ஓகே, அப்போ ரிமைனிங் என்ன இந்த இடத்துல இருக்கிறத மீட்டான்னு சொல்லுவோம். சரியா, ஆர்த்தோ பேரா மீட்டா. ஓகே, ஆர்த்தோ பேரா மீட்டா இந்த இடத்துல நான் கிளியராக போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. ஸோ இதை ஆர்த்தோன்னு சொல்லுவோம், இதை பேரான்னு சொல்லுவோம், இதை மீட்டான்னு சொல்லுவோம். சரியா, அதே மாதிரி இதையும் ஆர்த்தோன்னு சொல்லுவோம், இதை மீட்டான்னு சொல்லுவோம், இதை வந்து பேரான்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கம்பவுண்ட் வந்து நேம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த OH வந்து கார்பன் செயின் இங்கே அட்டாச்சாக இருக்குது. ஓகே, OH வந்து இதுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்குது. என்ன சொன்னால் அட்ஜசண்ட்டாக இருந்தால் ஆர்த்தோன்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் ஆர்த்தோ கிரெசோல், அவ்வளோதான். ஓகே, இப்போ இதை பாருங்கள், OH வந்து கார்பன் இங்கே அட்டாச்சாக இருக்குது, OH வந்து இந்த இடத்துலையும் இல்லை இந்த இடத்துலையும் இல்லை. அப்போ இந்த இடத்த என்ன சொல்லுவோம், மீட்டான்னு சொல்லுவோம், மீட்டா கிரெசோல். ஓகே, இங்கே வந்து ஆப்வியஸ்லி ஆப்போசிட்லேயே அட்டாச்சாக இருக்குது. ஸோ பேரா கிரெசோல். ஓகே, புரிஞ்சா, ஆர்த்தோ கிரெசோல், மெட்டா கிரெசோல், பேரா கிரெசோல். ஓகே, இது என்ன சொல்லுவோன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 OH இருந்துச்சுன்னா அட்ஜசண்ட்டாக 2 OH இருந்தால் ஓகே என்ன சொல்லுவோம்னா கேட்டிகோல்னு சொல்லுவோம், கேட்டிகோல். ஓகே, கேட்டிகோல். 2 OH அட்ஜசண்ட்டாக இருந்துச்சுன்னா கேட்டிகோல். ஓகே, ஒருவேளை இந்த பொசிஷன்லேயும் பேரா பொசிஷன்லேயும் மீட்டா பொசிஷன்லேயும் OH இருந்துச்சுன்னா we call it as ரிசார்சினோல். ஓகே, ரெசார்சினோல், கேட்டிகோல் ரெசார்சினோல், கேட்டிகோல் ரிசார்சினோல். ஓகே, அதுவே வந்து ரெண்டுமே வந்து பேரா பொசிஷனில் இருந்துச்சுன்னா we call it as குயினோல். சரியா, ஸோ கேட்டிகோல் ரிசார்சினோல் குயினோல், கேட்டிகோல் ரிசார்சினோல் குயினோல் வந்து ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா OH ரெண்டுமே. ஓகே, அட்ஜசண்ட்டில் இருந்துச்சுன்னா we call it as கேட்டிகோல். ஓகே, ஒரு வேளை மீட்டா பொசிஷனில் இருந்துச்சுனாக்கா இப்படி என்ன சொல்லுவோம், ரெசார்சினோல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் nomenclature ஆஃப் ஃபெனால். ஓகே, ஃபெனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா, ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலாக, ஒன்றுமே இல்லை. டேரெக்டாக பார்த்த உடனே சொல்லலாம். ஒரே ஒரு OH இருந்தாக்கா ஃபெனால்னு சொல்லுவோம், 2 OH இருந்தாக்கா பென்சின்னு சொல்லுவோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா புக்கில் பார்க்குறப்ப சில டைம் நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும், ஏன் சில டைம் வந்து ஃபெனால் சொல்கிறாங்க, ஏன் சில டைம் பென்சின் சொல்லிவிட்டு 1,2 வச்சு போடுறாங்கன்னா அதான் ரீசன். ஒரே ஒரு OH இருந்தால் மட்டும்தான் ஃபெனால். ஓகே, பட் 2-3 OH வந்துடுச்சுன்னா we can call it as பென்சின். ஓகே, ஸோ ஃபைனலாக ஈத்தரோட nomenclature மட்டும் பார்த்துருவோம். ஈத்தரோட nomenclature போகிறதுக்குமே ஃபஸ்ட்டு இந்த கம்பவுண்ட்ஸ் தான் எழுதிடுங்க. ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த கம்பவுண்ட் எல்லா கம்பவுண்ட்டையும் எழுதிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா nomenclature பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு காமன் நேம் ஐயூபேக் நேம் 2 இருக்கும். காமன் நேம் எப்படி சொல்லணும்னா ஆல்காக்சி ஈத்தர்னு சொல்லுவோம். காமன் நேம் இஸ் வெரி சிம்பிள், ஆல்காக்சி ஈத்தர். ஓகே, ஐயூபேக் நேமு ஆல்காக்சி அல்கேன்னு சொல்லுவோம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் கவனிங்க, ஆல்காக்சி வந்து உங்களோட
எப்படி சொல்கிறது, உங்களோட ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரை ஃபார்ம் பண்ணும். ஆல்காக்சியில் 2 விஷயம் பார்க்கணும். இல்லை லாங் செயின் ஒன்று பார்க்கணும். எது லாங் செயினோ அது அல்கேனில் போட்டுடணும், எது வந்து கம்மியான செயின் இருக்கோ அதை வந்து ஆல்காக்சியில் போட்டுடணும். ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காமன் நேம் இஸ் வெரி சிம்பிள், அல்கைல் ஈத்தர்னு போடுவோம், அல்கைல் ஈத்தர்னு சொல்லிடுவோம். பட் ஐயூபேக் நேமில் மட்டும் ஆல்காக்சி ஆல்கேன் தான் இதோட காமனான ஒரு ஸ்கெலிட்டன் சொல்லலாம். அதில் இந்த அல்கேன் வந்து லாங்கஸ்ட் செயினாக இருக்கணும், ஆல்காக்சி அதோட ஆப்போசிட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த கம்பவுண்ட்லாம் எழுதிக்கோங்க. இப்போ இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஈத்தர் தானா, கரெக்டு தானே, ஈத்தர் தானே. ஆக்சிஜனுக்கு 2 சைடுமே என்ன இருக்குது, ஒரு அல்கைல் குரூப் இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் நோன் ஆஸ் ஈத்தர். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி நேம் பண்ணுவோன்னா, இப்போ இந்த கேஸில் காமன் நேம்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். காமன் நேம் என்ன சொன்னால் ஆல்காக்சி ஈத்தர்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இது என்ன சொல்லுவோம், மெத்தாக்சி டைமீத்தைல். ஓகே, டைமித்தைல் ஈத்தர்னு சொல்லுவோம். ஆல்காக்சி மீத்தைல், சாரி ஈத்தைல் என்ன சொல்கிறேன் நான், அல்கைல் ஈத்தர் தான் இது காமன் நேமில். அப்போ இந்த இடத்துல அல்கைல் குரூப் என்ன, மீத்தைல், ரெண்டுமே மீத்தைல். ஸோ டைமித்தைல் ஈத்தர். ஓகே, டைமித்தைல் ஈத்தர். ஓகே, அப்போ இதை பாருங்கள், ஆக்சிஜன் இங்கே இருக்குது, 2 சைடுமே என்ன இருக்குது, ஈத்தைல் குரூப் இருக்குது. அப்போ இது என்ன சொல்லுவோம், டை ஈத்தைல் ஈத்தர்னு சொல்லுவோம். சரியா, அப்போ இதை பாருங்கள், இந்த இடத்துல CH3 இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது, ப்ரோபைல் இருக்குது. ஓகே, CH3 மித்தைல் இருக்குது, இந்த இடத்துல ப்ரோபைல் இருக்குது. அப்போ எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும். ஓகே, ஃபஸ்ட்டு மித்தைல் எழுதிக்கணும், அதுக்கப்புறம் ப்ரோபைல் எழுதிக்கணும், ஈத்தர். ரொம்ப சிம்பிள், மித்தைல் ப்ரோபைல் ஈத்தர். ஓகே, ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரும் கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல மித்தைல் இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது, C6H5 இருக்குது. இது என்ன சொல்லுவோம், நம்ம ஃபினைல்னு சொல்லுவோம். ஓகே, ஃபினைல், இது C6H5னா ஃபினைல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ஆக்சிஜனும் சேர்ந்துருக்கு. சரியா, ஸோ C6H5 ஃபினால்னு சொல்லுவோம். ஓகே, மித்தைல் ஃபினைல் ஈத்தர்னு சொல்லுவோம். ஓகே, இந்த கேஸில் பாருங்கள், ஆக்சிஜன் இருக்குது, இந்த இடத்துல 2 கார்பன் இருக்குது, இந்த இடத்துல 6 கார்பன் இருக்குது. இதை ஃபினால்னு சொல்லுவோம், இதை வந்து ஈத்தைல்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் படி ஈத்தைல் ஃபஸ்ட் எழுதுவோம், செகண்ட் வந்து ஃபினைல் ஈத்தர். ஓகே, ஈத்தைல் ஃபினைல் ஈத்தர். ஓகே, 6th ஒன் பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குது, C6H5 இருக்குது, இது வந்து ஃபினைல்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பாருங்கள் 6C இருக்குது, பட் இந்த இடத்துல இன்னொரு C இருக்குது, மொத்தம் 7C இருக்குது. ஓகே, அப்போ இது என்ன பண்ணிக்கலாம், ஹெப்டைல்னு போட்டுக்கலாம். ஹெப்டைல் ஃபினைல் என்ன வரும், ஈத்தர் தான் வரும். சரியா, ஹெப்டைல் ஃபினைல் ஈத்தர். ஓகே, இதுக்கு காமன் நேம் பாருங்கள், ஆக்சிஜன் இங்கே இருக்குது, இந்த இடத்துல ஒரு அல்கைல் குரூப் இருக்குது, இந்த இடத்துல ஒரு அல்கைல் குரூப் இருக்குது. இது வந்து மித்தைல்னு சொல்லுவோம், இதில் கன்ஃபியூஷன் கிடையாது. இந்த இதுவாக நேம் பண்ணுறப்ப நல்லா கவனிங்க, ஐசோன்னு வரும். ஏன்னா கார்பனுக்கு 2 சைடுமே என்ன இருக்குது, கார்பனுக்கு 2 சைடுமே ஐடென்டிக்கல் கார்பன் இருக்குது. அப்போ இது ஐசோ 1 2 3 இருக்குன்னா ப்ரோபைல், ஐசோ ப்ரோபைல். ஸோ மித்தைல் ஐசோ ப்ரோபைல் ஈத்தர்னு சொல்லுவோம். சரியா, ஸோ ஈத்தரோட காமன் நேம் எல்லாம் புரிஞ்சா. ஓகே, இன்னும் 2 இருக்குது, இது ரெண்டும் ஆக்சுவலாக இதுக்கு 2 காமன் நேமே வராது. ஓகே, பிகாஸ் காம்ப்ளெக்ஸ், இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து காமன் நேம் வராது, இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ். ஸோ இதுக்கும் காமன் நேம் கிடையாது. சரியா, ஸோ காமன் நேம்லாம் ஒரு வாட்டி பார்த்துருவோம், திருப்பி ஒரு வாட்டி. இதை வந்து என்ன சொல்லுவோம், டைமித்தைல் ஈத்தர்னு சொல்லுவோம். இதை வந்து டை ஈத்தைல் ஈத்தர்னு சொல்லுவோம். சரியா, இதை வந்து மித்தைல் ப்ரோபைல் ஈத்தர்னு சொல்லுவோம். சரியா, இதை வந்து C6H5 இருந்துச்சுனாக்கா ஃபினைல்னு சொல்லணும். ஓகே, ஸோ மித்தைல் ஃபினைல் ஈத்தர்னு சொல்லுவோம். இதை வந்து ஈத்தைல், ஓகே, ஃபினைல் ஈத்தர். ஓகே, இதை என்ன சொல்லுவோம், ஹெப்டைல். 7 கார்பன் இருக்கிறதுனால ஹெப்டைல் ஃபினைல் ஈத்தர். ஓகே, ஸோ இதை மித்தைல் ஐசோ ப்ரோபைல்னு சொல்லுவோம். சரியா, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் காமன் நேம் ஆஃப் ஈத்தர். ஓகே, ஸோ இப்போ வந்து ஐயூபேக் நேமும் பார்த்துருவோம். ஐயூபேக் நேமும் அதே மாதிரி ஆல்காக்சி அல்கேன் வரும். காமன் நேம் அல்கைல் ஈத்தர்னு வந்துச்சு, ஆல்காக்சி அல்கேன் வரும். பாயிண்ட் டு பி நோட்டட் இஸ் திஸ் அல்கேன் ஷுட் பி யுவர் லாங் செயின். ஓகே, அப்போ இதை பாருங்கள், ஆல்காக்சி ஏதாச்சும் ஒன்று வந்து ஆக்சிஜனோட சேர்த்து ஆல்காக்சின்னு சொல்லுவோம். சரியா, அப்போ CH3 ஆக்சிஜன் கூட சேர்த்து என்ன சொல்லிக்கலாம், மெத்தாக்சின்னு சொல்லிக்கலாம். ஓகே, மெத்தாக்சி. மீதி என்ன கார்பன் இருக்குது, ஒரே ஒரு கார்பன் இருக்குது, இதை வந்து மீத்தேன்னு சொல்லிடுவோம். சரியா, ஸோ ஆக்சிஜனோடு சேர்த்து மெத்தாக்சின்னு சொல்லிவிட்டு இதை வந்து மீத்தேன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இதை நீங்களே நேம் பண்ணுங்கள் பார்ப்போம். இதான் சொல்லுவோம், இந்த C2H5 ஆக்சிஜன் கூட எடுத்தால் ஈத்தாக்சி ஆகிடும். ஓகே, மீதி என்ன இருக்குது, ஒரே ஒரு ஈத்தேன் இருக்குது. ஸோ ஈத்தாக்சி ஈத்தேன், சிம்பிள். ஓகே, இப்போ இதை பாருங்கள், எது லாங் செயினோ அது அல்கேன்னு போட்டணும்னு சொன்னேன். ஓகே, இப்போ இதுதான் லாங் செயின். ஓகே, அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், அல்கேன் குரூப்பில் வச்சுக்கலாம். இதை வந்து
மெத்தாக்சின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ மெத்தாக்சி 1 2 3, ஸோ ப்ரோபேன், மெத்தாக்சி ப்ரோபேன். ஸோ இதில் இது லாங் செயின், C6H5 தான் லாங் செயின். அப்போ அல்கைனுக்கு பதிலாக C6H5 வரும். C6H5 என்னது பென்சின், கரெக்டாக? பென்சீனை தான் என்ன சொல்லுவோம், C6H5ன்னு சொல்லுவோம். ஸோ பென்சீன் போட்டுக்கணும். இந்த இடத்துல மெத்தாக்சி எடுத்துக்கணும், மெத்தாக்சி பென்சீன். எது லாங் செயினோ அது அல்கைன் குரூப்பில் எடுத்துக்கணும், சரியா? அப்போ இந்த இடத்துல C6H5 இருக்குது, இந்த இடத்துல C2H5 இருக்குது. அப்போ எது எடுப்பீங்க? லாங் செயினில் இது வரும். அப்போ அல்கைனுக்கு பதிலாக பென்சீன் இங்கேயும் வந்துடும், அண்ட் ஈத்தாக்சின்னு வரும். ஏன்னா இந்த ஆக்சிஜனோட சேர்த்து ஈத்தாக்சின்னு போட்டுருணும். ஈஸியாக தானே இருக்குது, பிரச்சனை இல்லைல்ல, இது வரைக்கும் நோ ப்ராப்ளம் இல்லை, சரியா? இது பாருங்கள், இந்த இடத்துல எது லாங் செயின்? ஆப்வியஸ்லி லாங் செயின் எதுன்னு பார்த்தாக்கா C6H5O இருக்குது. இந்த இடத்துல எத்தனை இருக்குது? 1 2 7 கார்பன் இருக்குது. அப்போ இதுதான் லாங் செயின், கரெக்டாக? அப்போ லாங் செயின் என்ன இருக்குது? ஹெப்டேன் இருக்குது. 1 2 3 4 5 6 7 கார்பன் இருக்குன்னா ஹெப்டேன். ஓகே, இந்த இடத்துல என்ன எழுதுவோம்? ஃபெனாக்சின்னு எழுதுவோம். ஃபினைல் குரூப்பு when it is combined with oxygen, ஃபெனாக்சி. புரிஞ்சா? இது வரைக்கும் பிரச்சனை இல்லைல்ல? இப்போ இதை பாருங்கள், எது லாங் செயின்னா ஆப்வியஸ்லி இதான் லாங் செயின். அப்போ ஆல்கைன் குரூப்பில் இது வந்துடும். மீத்தாக்சி வந்து இதுக்கு வந்து சப்ஸ்டிடியூவண்ட்டாக இருக்கும். ஓகே, பட் என்னென்னா இந்த இடத்துல மித்தாக்சி வந்து இன்பிட்வீன் வருது, இன்பிட்வீன் த செயின். இவ்வளோ நேரம் பார்த்தெல்லாம் ஃபஸ்ட்டு செயின்லேயே இருந்துச்சு. இந்த இடத்துல மித்தாக்சி வந்து செகண்ட் கார்பன் செயினில் இருக்குது. ஸோ 2 மித்தாக்சி 1 2 3 ப்ரோபேன், 2 மித்தாக்சி ப்ரோபேன். ஓகே, காமன் நேம் இது வரைக்கும் பிரச்சனை இல்லைல்ல, ஐ மீன் ஐபேக் நேம் ரெண்டுமே ஈஸியாக இருந்துச்சு. அடுத்து லாஸ்ட் 2 பார்த்துருவோம். இது பாருங்கள், அதே மாதிரி எது வந்து லாங்கஸ்ட் செயினோ அதை அல்கைனில் எடுத்துக்கணும். ஓகே, இந்த இடத்துல 6 கார்பன் இருக்குது, இந்த இடத்துல 2 கார்பன் இருக்குது, இந்த இடத்துல 1 கார்பன் இருக்குது. ஓகே, அப்போ என்ன வரும்? 1 மித்தாக்சின் போட்டுக்கலாமா? 1 மித்தாக்சின் போட்டுக்கலாம். 2 ஃபெனாக்சின் போட்டுக்கலாம். ஓகே, 2 ஃபெனாக்சின் போட்டுக்கலாம். ஈத்தேன்னு சொல்லிக்கலாம். ஓகே, இந்த கம்பவுண்ட் மட்டும் நேம் பண்ணுறது பார்த்துக்கோங்க, இப்படி தான் நேம் பண்ணணும். இதை ஒரு குரூப்பாக எடுத்துக்கோங்க, இதை ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்துக்கோங்க, நடுவில் இருக்கிறத வந்து ஈத்தேன்னு வச்சுக்கோங்க, சரியா? இந்த கேஸை மட்டும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 2 கேஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, நடுவில் இருக்க 2 வந்து ஈத்தேன்னு வச்சுக்கணும். எப்போல்லாம் இந்த கேஸ் வருதோ 2 ஆக்சிஜன் சேர்ந்து வந்தால் மட்டும் இப்படி நேம் பண்ணிக்கணும். 1 ஈத்தாக்சி 2 ஃபெனாக்சி ஈத்தேன், சரியா? இது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். 1,1 டை மித்தைல்னு வரும். 1,1 டை மித்தைல் 2 ஈத்தாக்சி. ஓகே, 2 ஈத்தாக்சி. ஓகே, இது என்னது? 1 2 3 4 5 6 சைக்ளோஹெக்சேன். ஓகே, ஸோ 2 ஈத்தாக்சி 1,2 டைமித்தைல் சைக்ளோஹெக்சேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களோட புக்கில் இருக்க மொத்த எலிமெண்ட். ஓகே, இதை வச்சு தான் உங்கள் புக்கில் முக்கால்வாசி விளையாடி இருக்காங்க, சரியா? ஸோ இந்த எலிமெண்ட் எல்லாம் காமன் நேம் எல்லாமே ஓவர் ஃபினிஷ்ட். ஓகே, ஸோ காமன் நேமில் எந்த டவுட்டும் இல்லைல்ல, எல்லாமே கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஐயூபேக் நேம் அண்ட் காமன் நேம் நோமன்க்ளேச்சர். இதோட முடிஞ்சிச்சு. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஒரு வேளை உங்களுக்கு எங்கேயாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா அது மேபி உங்களுக்கு பேசிக்னால பிரச்சனை இருக்கும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஏதாச்சும் ஒன்று கூட உங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பாக நீங்கள் பேசிக்கில் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு ஒன்றும் இல்லை, என்னோடய ஹேலோ அல்கின் அண்ட் ஹேலோ அரினில் அந்த நோமன்க்ளேச்சர் பார்ட் மட்டும் பார்த்துருக்கேன். இட் வில் கெட் கிளியர். ஓகே, ஸோ அதனால தான் சொன்னேன், இந்த லெசன் ஆரம்பிக்கும் போதே அதான் சொன்னேன். ஒருவேளை ஹேலோ அல்கின் அண்ட் ஹேலோ அரின் நீங்கள் பார்க்காம இதை ஆரம்பிக்கிறீங்கன்னா மேபி உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கும். அந்த லெசனை பார்த்துட்டு இந்த லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த லெசன் எல்லாமே நம்ம ரொம்ப டீப்பாக பார்த்துட்டு வந்தோம். ஓகே, ஸோ அதனால் ஸோ இப்போ அடுத்த பார்ட் போய்டும், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, எப்படி வந்து இந்த OH வந்து கார்பன் கூட சேர்ந்துருக்கு. ஓகே, ஆல்கஹாலு, ஃபீனாலு, ஈத்தர் மூணுத்துலேயும் வந்து இந்த OH குரூப் வந்து எப்படி கார்பன் கூட சேர்ந்துருக்குன்றதை இப்போ லைட்டாக பார்த்துருவோம், சரியா? ஜென்ரலாகவே ஆல்கஹால் ஒரு கார்பன் கூட சேர்ந்துச்சுன்னா என்னவாக இருக்கும்? இப்போ இந்த கார்பன் வந்து எதுவானாலும் இருக்கலாம். உங்களோட ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர் இதில் எந்த காம்போனண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். இந்த கார்பன் வந்து ஒன் ஆஃப் த ஆல்கஹால் குரூப்பாக இருக்கலாம், இல்லை ஒன் ஆஃப் த ஈத்தர் குரூப்பாக இருக்கலாம், இல்லை ஒன் ஆஃப் த ஃபினால் குரூப்பாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், சரியா? இது கூட ஒரு ஹைட்ராக்சைல் குரூப்பு ஆட் ஆகுது. ஓகே, ஹைட்ராக்சைல் குரூப் ஆட் ஆகுது. ஹைட்ராக்சைல் என்ன ஆகும்? 2 லோன் பேர் இருக்கும் ஆக்சிஜனுக்கு, ஒரு ஹைட்ரோஜன் ஆட்டம் வந்து இருக்கும், கம்பைன் ஆகிருக்கும், சரியா? ஸோ இப்போ இதோட பாண்ட் என்ன? sp3 பாண்ட். இந்த ஆக்சிஜனோட வந்து sp3 ஹைப்ரிடைஸ்ட். ஓகே, அதே மாதிரி இந்த கார்பனை வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். ஒருவேளை வந்து ஃபெனால் இருந்துச்சுன்னா sp2 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனாக இருக்கும். ஓகே, ஸோ எப்போ sp3யும் sp2 இல்லை sp3 கார்பன் ஹைப்ரிடைஸ் ஆகும் அப்போ வந்து சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும் நமக்கு. ஓகே, ஸோ சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிக்மா பாண்ட் எப்போ ஃபார்ம் ஆகும்னா sp3 hybridization சேர்ந்துச்சுன்னா, இல்லை sp2 and sp3 சேர்ந்துச்சுன்னா யூ வில் கெட்
சிக்மா பாண்ட். இதை வந்து சும்மா ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கோஆர்டினேட் கெமிஸ்ட்ரிலாம் படிக்கிறப்போ உங்களுக்கு இந்த இதுவெல்லாம் நான் ரொம்ப டீப்பாக சொல்லி கொடுத்துறேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ ஆல்கஹாலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ரொம்ப சிம்பிள். ஒன்றும் இல்லை, இதில் என்ன கொஷின் கேட்பாங்கன்னா என்ன ஷேப்பில் இருக்குது, பாண்ட் லென்த் என்ன, பாண்ட் ஆங்கிள் என்ன, இவ்வளோ தான் கேட்பாங்க ஸ்ட்ரக்சரில். சரியா? ஸோ ஆல்கஹாலில் நம்ம கார்பன் வந்து எப்படி இருக்க போகுது, sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்க போகுது. இந்த இடத்துல மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பன், பியூட்டன் எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, அதோட கார்பன் தான் இந்த கார்பன். இந்த கார்பன் கூட OH வந்து சேரப்போகுது. ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும். OHோட குரூப் வந்து இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இந்த கேஸில் டெட்ராஹெட்ரல் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அது. ஓகே, செகண்ட் திங் என்ன, இதுவும் sp3 இதுவும் sp3 தான். சரியா? ஸோ இதுக்கு நடுவில் சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும். சிக்மா பாண்ட் லென்த் எவ்வளோ இருக்குன்னா 141 பீகோமீட்டர். இது வந்து செகண்ட் பாயிண்ட். 141 பீகோமீட்டர் தான் பாண்ட் லென்த் பிட்வீன் ஆல்கோஹால்ஸ். ஓகே, அண்ட் பாண்ட் ஆங்கிள் வந்து 109 டிகிரி ஜென்ரலாக இருக்கணும். ஓகே, sp3 ஹைப்ரிடைஸாக இருந்துச்சுன்னா, டெட்ராஹெட்ரல் ஷேப்பாக இருந்துச்சுன்னா 109 ப்ராக்டிக்கலாக தியரட்டிக்கலாக இருக்கணும். ப்ராக்டிக்கலி பாண்ட் லென்த் வந்து 108.9 டிகிரி தான் இருக்குது. 108.9 டிகிரி தான் இருக்குது. சரியா? அதோட ரீசன் என்னன்னாக்கா, கார்பனுக்கும் ஹைட்ரோஜனுக்கும் இருக்க அட்ராக்ஷன் தான் காரணம். ஓகே, ஸோ ஹைட்ரோஜன் ரொம்ப கம்மி. ஸோ ஈஸியாக கொஞ்சம் 109 இருக்க வேண்டியதை இன்னும் கொஞ்சம் புல் பண்ணி 108.9 ஆக்கிடும். சரியா? அதோட ரீசன் அதுதான். சரியா? ஜென்ரலாக இதோட ரீசன் கேட்க மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ்ன்றனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, ஸோ முக்கியமாக பாண்ட் லென்த் பாருங்கள், 141 பீகோமீட்டர், 108.9 பாண்ட் ஆங்கிள். ஓகே, அண்ட் sp3 ஹைப்ரிடைஸ், டெட்ராஹெட்ரல் ஷேப், இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபினாலோட ஷேப் பாருங்கள். ஃபினால்னா என்னது, இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்குது. இந்த கார்பன் வந்து ஒரு பென்சின் ரிங் கூட அட்டாச்சாக இருக்கும். ஓகே, இப்படி இருக்கும் ஃபினால். இது கூட வந்து ஒரு ஆள் OH இருந்துச்சுன்னா இட் இஸ் நோன் அஸ் ஃபினால். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த கேஸ் என்ன ஆகும்னா ஒரு பார்ஷியல் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, பார்ஷியல் டபுள் பாண்ட்னா என்ன, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆல்கோஹால் அந்த ஹாலோவரின்னு சொல்கிறப்பே சொன்னேன். பார்ஷியல் டபுள் பாண்ட்னா ரெசனன்ஸ் வந்து இதில் ஆக்டிவாக இருக்கும். ஓகே, இந்த டபுள் பாண்ட் வந்து ஸ்விட்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, இருக்கவே இருக்கா, ஒரு டைம் வந்து டபுள் பாண்ட் இருக்கும், ஒரு டைம் டபுள் பாண்ட் காணாமல் போயிடும், திருப்பி டபுள் பாண்ட் வந்துடும், திருப்பி டபுள் பாண்ட் காணாமல் போயிடும். ஸோ ரெசனன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கனால இட் வில் பி அ பார்ஷியல் டபுள் பாண்ட். ஓகே, பார்ஷியல் டபுள் பாண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ இது வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும், இது sp2 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனாக இருக்கும். இதுக்கு நடுவில் பார்ஷியல் டபுள் பாண்டாக இருக்கும். இதோட பாண்ட் லென்த் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 136 பீகோமீட்டர். ஓகே, இது பாண்ட் லென்த்து, ஆங்கிள் கிடையாது. பாண்ட் லென்த் வந்து 136 பீகோமீட்டர். பாண்ட் ஆங்கிள் வந்து 109 டிகிரி. ஆஸ் வி எக்ஸ்பெக்டட் 109 டிகிரி இருக்கும். இதோட ஷேப் வந்து டெட்ராஹெட்ரல் தான் இருக்கும். சரியா? ஆக்சுவலாக மூணுமே வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப் தான். ஓகே, மூணுத்துலேயுமே டெட்ராஹெட்ரல் ஷேப்பு தான். பாண்ட் லென்த் பாண்ட் ஆங்கிள் மட்டும் பாருங்கள். இதுக்கு 141 பீகோமீட்டர் இருந்துச்சு, இதுக்கு வந்து பாண்ட் லென்த் வந்து இன்னும் கம்மியாகிடுச்சு. வை? பிகாஸ் ஆப்வியஸ்லி டபுள் பாண்ட் இருக்கனால. ஓகே, ஒரு ரீசன் வந்து sp2 அண்ட் sp3 ஹைப்ரிடைசேஷன் இருக்கனால ரொம்ப ஸ்ட்ராங் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் பாண்ட் லென்த் கம்மியாகிடுச்சு. 141 இங்கே இருக்குன்னா 136 கம்மியாக இருக்குது. 136 பீகோமீட்டர். இது வந்து ஒன் ரீசன். செகண்ட் ரீசன்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆனாக்கா ஆப்வியஸ்லி பாண்ட் ஸ்ட்ராங்காக பாண்ட் லென்த் கம்மியாகும். ஸோ டபுள் பாண்டுக்கு ஆப்வியஸ்லி இதை கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு கம்மி பாண்ட் லென்த் 136 பீகோமீட்டர். ஓகே, பாண்ட் ஆங்கிளில் எந்த சேஞ்சும் இல்லை. ஆஸ் எக்ஸ்பெக்டட் டெட்ராஹெட்ரலுக்கு 109 டிகிரி இருக்கணும், அதே மாதிரி 109 டிகிரி இருக்குது. சரியா? ஃபினால் ஓவர். அடுத்து ஈத்தர். லாஸ்ட் பார்ட் வந்து ஈத்தர். ஈத்தரில் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கும், இந்த இடத்துல ஒரு கார்பன் செயின், இந்த இடத்துல ஒரு கார்பன் செயின், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகே, சைக்ளோவாக இருக்கலாம், இல்லை வந்து லாங் செயினாகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, இதுவும் sp3 இருக்கும், இதுவும் sp3 இருக்கும், இதுவும் sp3 இருக்கும். ஒரு வேளை வந்து சைக்ளிக் காம்பவுண்ட் ஆச்சுன்னா அப்போ வந்து sp2 மாறிடும். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் இதுவும் வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப் தான். அண்ட் ரெண்டு சைடுமே அல்கைல் குரூப் இருக்கனால பாண்ட் ஆங்கிளில் ஒரு பெரிய சேஞ்ச் வரும். ஓகே, பாண்ட் ஆங்கிள் ரொம்ப அதிகமாக இருக்கும். 111 டிகிரி 111 டிகிரி 0.7. ஓகே, 111.7 டிகிரின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, மீதி ரெண்டை கம்பேர் பண்ணுறப்ப பாண்டோட ஆங்கிள் வந்து பெருசாகிடுச்சு. பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருக்குது. அதோட மெயின் ரீசன் என்ன, இந்த இடத்துலையும் ஒரு அல்கைல் குரூப் இருக்குது, இந்த இடத்துலையும் ஒரு அல்கைல் குரூப் இருக்குது. ஓகே, எலக்ட்ரான் க்ளவுடு இதுக்கும் இருக்கும், எலக்ட்ரான் க்ளவுடு இதுக்கும் இருக்கும். சரியா? அப்போ எலக்ட்ரான் க்ளவுடு என்ன ஆகும், ரிப்பல் பண்ணும். சரியா? ரிப்பல் பண்ணுறதுனால பல்கி ரெண்டுமே பல்கியாக இருக்கனால எலக்ட்ரான் க்ளவுடோட ரிப்பல்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பாண்ட் ஆங்கிளும் கொஞ்சம் அதிகமாகிடும், விச் இஸ் 111.7 டிகிரி. ஓகே,
ஸோ இதோட பாண்ட் லென்த்தும் வந்து நியர்லி சேமாக தான் இருக்கும். பாண்ட் லென்த்து 136 அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். ஓகே, புரிஞ்சா? இதோட உங்கள் ஸ்ட்ரக்சரும் முடிஞ்சிடுச்சு. ஓகே, இன்றைக்கி லெக்சரும் ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்டும் வந்திருக்காது. நோமன்க்ளேச்சர் பார்த்தோம். நோமன்க்ளேச்சர் பார்த்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஓகே, ஸோ டோன்ட் வரி. சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்கும். உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலே போதுமா, போர்டு எக்ஸாமுக்கு போதுமா அதுன்னு. டெஃபினெட்லி என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே யூ ஆர் வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் போர்டு எக்ஸாம். ஓகே, பிகாஸ் என்சிஇஆர்டியோட கம்ப்ளீட் கவரேஜ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் என்னோடய வீடியோஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ராப்பராக நோட்ஸ் எடுங்க. ஓகே, வீடியோ பார்க்கணும், நோட்ஸ் எடுக்கணும். எப்போ நான் சாப்டர் ஃபுல்லாக முடிக்கிறேனோ, அதாவது நீங்கள் எப்போ நீங்கள் வந்து இந்த லெக்சரோட லாஸ்ட் வீடியோ பார்த்து முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், ஒரு நாள் டைம் எடுத்து என்சிஇஆர்டியை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். இந்த 3த்தையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கனாக்கா டெஃபினெட்லி போர்டு எக்ஸாமில் 100 மார்க்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க. ஓகே, 100 மார்க்ஸ், ஐ எம் நாட் டெல்லிங் யூ 95% ஆர் ஆல். ஃபுல் 100 மார்க்ஸ் உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்கணும், நோட்ஸ் எடுக்கணும் அண்ட் என்சிஇஆர்டியை ரீட் பண்ணணும். ஓகே, எடுத்தோடனே என்சிஇஆர்டி ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஓகே, அதுவே என்னோடய வீடியோ நோட்ஸ் எடுத்திங்கன்னா என்சிஇஆர்டியில் இருக்க எல்லா டேர்ம்ஸ் அண்ட் எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக புரியும். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் பி ரெடி ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம். ஓகே, ஸோ வித் திஸ் நம்ம இன்றைக்கி முடிச்சுக்கலாம். அண்ட் நாளையிலேருந்து நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடலாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால், ஃபினால் அண்ட் ஈத்தர். ஓகே, ஸோ இது வரைக்கும் எந்த டவுட்டுமே இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உண்மையிலே எந்த டவுட்டும் இல்லைனாக்கா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு, ஒருவேளை வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுதுன்னா யூ கேன் ஆல்சோ கமெண்ட் தட். ஓகே, ஆல்சோ நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம். அதில் வந்து நான் நோட்ஸு, பிடிஎஃப், புக்கோட இதுவெல்லாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ டெலிகிராம் குரூப் இருக்குது. அதில் வந்து எல்லா ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட்டோட பிடிஎஃப்ஸும் அதில் வந்து இருக்குது. ஓகே, you can also get that. You can use my WhatsApp group to get the Telegram link. Okay, so get connected to me and also keep sharing the video. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளோக்கு எவ்வளோ வீடியோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. டார்கெட் எப்போவுமே நான் ஸ்டார்டிங்கே சொல்லுவேன், இன்றைக்கி சொல்ல மறந்துட்டேன். 341 என்னோடய டார்கெட்டாக ஐ மீன் கரண்ட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்குது 441. ஓகே, எனக்கு வந்து 450 இன்னைக்குள்ளே வேணும். ஓகே, அப்படி வந்துச்சுன்னா ஐ வில் பி வெரி மோட்டிவேட்டட். சரியா? Thank you so much guys and Jai Hind.